இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. என்னை விசுவசிக்கின்றவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான். யோவான் 14ஆம் அதிகாரம் 12 எடுத்து வச்சு பாருங்க. அழகான வார்த்தைங்க. விசுவாசம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஒரு விஷயம் வேணும், அது கண்டிப்பாக நமக்கு வேணும், அம்மாவா இல்லையா? அது எப்படியாச்சும் நான் அச்சீவ் பண்ணுவோம்ப்பா, நான் விட மாட்டேன். ஏன்னா அது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்துக்காக நம்ம போராடுவோம். எப்படி அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும்? எப்படி நம்ம அதை வாங்க முடியும்? எப்படி அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும்? யோசிப்போம்ல. ஆனால் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதை எப்படியாச்சும் நம்ம அடைஞ்சிடணும். கண்டிப்பாக அதுக்கான போராட்டம் பண்ணணும், அதுக்கான உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை, முயற்சி பண்ணு, கண்டிப்பாக முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இனி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் வலி வேதனையை பார்த்தே நம்ம விட்டுறோம். 4 பேர் 4 விதமாக பேசினாலுமே அதை காது குத்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்துக்கடுத்து நம்ம நகர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, என்னடா இது என்னை குத்திக்கிட்டே இருக்காங்களே, என்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, திட்டிகிட்டே இருக்காங்களே, என்னை ஒரு வழி பண்ணுறாங்களே, வாடா எப்பா எனக்கு போதும்னு சொல்ல பண்ணுவாங்க. அதில் ஸ்கிப் பண்ணுவாங்களாம், வெளியே வந்துடுவாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, 4 பேர் நல்ல விதமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, தப்பாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னா சில பல இடையூறுகள் வரும். கால் தட்டி விடுவாங்க, கல் எடுத்து அடிக்கலாம், வாயினால் வார்த்தையினால் நம்மளை கொல்லலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எதற்கும் கலங்கக்கூடாதுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பார்த்துக்கலாம். கீழே விழுந்துட்டியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நடப்பா, பார்த்துக்கலாம், நான் இருக்கவங்க கூட, ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு வலி வேதனை அனுபவிச்சிங்க. எங்களுடைய பாவங்களுக்காக, நாங்கள் செஞ்ச தவறுக்காக எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிங்கப்பா. ஆனால் நாங்கள் இன்றைக்கி எவ்வளோ தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணக்கூடாத தவறுலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவரே எங்களுக்கு நல் புத்தியை கொடுங்கப்பா, நல் வழியை காட்டுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு குழந்தை செல்வங்கள் உடல் தெம்பு வலிமையாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானம் இருக்கணும்னு சொல்லி கேட்கலாமா? குடும்ப உறவுகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீர் அற்புதங்களையும் செய்யும் தேவன் என்று விசுவசிக்கின்றனப்பா. உம்மை முழுமையாக நம்பி சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையில் உமது மகிமைக்காக அற்புதங்களை செய்வீர் என நம்புகிறோம்ப்பா. குணமாக்குவதற்கும் நம்பிக்கையும் விடுதலையும் அளிப்பதற்கும் எங்களை கருவியாக பயன்படுத்துவீராக. வல்லமையினாலும் ஞானத்தினாலும் தைரியத்தினாலும் எங்களை நிரப்புங்க ராஜா. சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாயிலாக அநேகருக்கு அன்பை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள், அன்பான சகோதர சகோதரிகள், உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருப்பதாகப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அதுக்காக முன்சுமில் ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.